18/3/2022 8:35 AM தாம்பரம். மை சன் நாட் ஸ்பீக்கிங் ப்ராப்பர்லி 3 years ஆச்சு. சரி, தாம்பரம் சென்னை. மேஷ லக்னா கன்னி ராசி. ஓகே, முதல்ல குழந்தை பேசல அப்படின்னா அம்மா அப்பா கோச்சார ஜென்மசனி அஷ்டமசனி அமைப்புகள் இருக்கிறீங்களான்னு பாருங்க. சரிங்களா? ஏன்னா மோஸ்ட்லி இந்த அஷ்டமசனி ஜென்மசனி அமைப்புகள் குழந்தைகளுக்கு இருக்கும் பொழுது பேச மாட்டாங்க, பிறந்த குழந்தைகள். சரிங்களா? இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பு, லக்னாதிபதி இங்க உச்சமாகி கிட்டத்தட்ட சுபத்துவ அமைப்புகள்ல இருக்காரு. லக்னத்தை எந்த கிரகமும் தொடர்பு கொள்ள. ராசிக்கு 2 குருவின் அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு அளவுக்கு பௌர்ணமி யோகத்துல பிறந்த குழந்தை. 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. கண்டிப்பா குழந்தையோட பேசுற அமைப்புகளுக்கு எந்த விதமான தடையும் இல்லைங்களேங்க. புதன் தசை. ஓகே, அடுத்து சந்திர தசை வரப்போகுது. ஓகே, சூரியன் இந்த இடத்துல மேஷ லக்னம் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து சந்திரன் இங்க 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல இருந்தா கூட சந்திரன் ஒளியான அமைப்புகள்ல இருக்காரு. புதனை குருவை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல இருக்காரு. ராசி வலிமையா இருக்கு. பேச்சுக்கு கண்டிப்பா தடை இல்லைங்க. கன்னிராசி, ஹவு வில் பி ஹிஸ் மூன் தசா? இந்த இவருடைய சந்திர தசை. ஓகே, மேலோட்டமா பார்க்கும்போது சந்திரன் 1 டிகிரியில் அப்படியே உத்தரத்துக்கு இறங்கிட்ட மாதிரி தெரியும். பட் அவருடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உத்தரத்தில் 1 டிகிரி இருக்கிறாரு. அதாவது கன்னி ராசிக்குள்ள அவர் 1 டிகிரி வந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட ஆட்சி வலுவை நெருங்கின குருவின் அமைப்புகள்ல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்றதுனால இந்த ஜாதகத்துல சூரியன், சந்திரன், குரு, புதன் அத்தனை பேரும் சுபத்துவ அமைப்புகள்ல இருக்காங்க. 2ஆம் இடத்துல ராகு இருந்தா சில அமைப்புகள்ல தாமதம் இருக்கும். ஆனாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் என்ற காரணத்துல பேச்சு அமைப்புகள்ல தடையெல்லாம் இல்லைங்க. குழந்தை அமைப்பு, குழந்தை வந்து பேசுவாங்க. அம்மா அப்பாவுக்கு ஜென்மசனி அஷ்டமசனி இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. கூடுதலாக இந்த ஜாதகம் அருமையான யோக ஜாதகங்க. நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். சந்திரதசையும் நல்லா தான் இருக்கும். 12ஆம் பாவகம் வலுத்து அதிக சுபத்துவ நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம். மேலும் அதிக கோபம், பிடிவாதம் இருக்கிற குழந்தை. இவ்வளவுதானே தவிர பயப்படுற மாதிரியான அமைப்புகள் இருக்காது. சந்திர தசை நல்லா இருக்குங்க. செவ்வாய் தசையில கிட்டத்தட்ட சனியோட செவ்வாய் சேரவே இல்லை. லக்னாதிபதி கெடவே இல்லை அந்த ஜாதகத்துக்கு. ஓகேங்களா? அப்ப செவ்வாய் தசையும் நல்லா இருக்கும். செவ்வாய் தசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய ராகு தசை அமைப்புகளும் சுக்கிரனோட தன்மைகள்லே தான் வரும். பெரிய கெடுபல மங்கள யோகத்துல தான் ராகுவும் செயல்படுவார். குரு தசையும் நல்லா இருக்கும். இந்த குழந்தை நல்லா இருப்பாங்கங்க. மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம், யூனிஃபார்ம், நிலம், பூமி, கட்டிடம் மாதிரியான அமைப்புகள்ல சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகம். சந்திர தசை யோக தசை, செவ்வாய் தசை யோக தசை, ராகு தசை சுக்கிரனோட இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்புகள்ல மங்கள யோகத்திலே செயல்படும். குரு தசை, யோக தசை, சனி தசை வரையில இவங்க யோக அமைப்புகள் இருப்பாங்க. சனி கூட சர வீட்டுல தாங்க இருக்கிறாரு. பெரிய அமைப்புகள்ல நெகட்டிவ் பண்ற மாதிரியான தன்மையில ஜாதகம் நல்ல ஜாதகம். இந்த குழந்தை நல்லாவே இருப்பாங்க. பேசுவாங்க. பேச பிறகு புலனம் வழியாக எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பி விடுங்க. சரிங்களா?